அண்ணல் அம்பேத்கரை அடக்க நினைத்த அதே ஆதிக்க கூட்டம் இன்று அவரை துதிப்பது போல நடிக்கிறதே, அதுதான் அவரது வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். எல்லா விதத்திலும் தன்னை அடக்கி ஒடுக்கும் ஓர் அமைப்புக்குள் இருந்து கல்வி எனும் ஆயுதத்தால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மேலெழுந்த அறிவுச்சூரியன் தான் அம்பேத்கர் என்று அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அன்று அம்பேத்கரை அடக்க நினைத்த அதே ஆதிக்க கூட்டம் இன்று அவரை துதிப்பது போல் நடிக்கிறதே, அதுதான் அவரது வெற்றி என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் வாழ்வே ஒரு பாடம், அவரது போராட்டங்களே சமத்துவ சமூகத்தை நோக்கிய பயணத்தில் நமக்கு ஊக்கம் என்றும் கூறியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் எனும் பேரொளியின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இண்டிகோ விமான சேவைகள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதால் பல்வேறு விமான நிலையங்களில் பயணிகள் தங்கள் ஆத்திரத்தை அந்நிறுவன ஊழியர்களிடம் வெளிப்படுத்தி வருகின்றனர். மும்பை விமான நிலையத்திற்கு வந்த ஆப்பிரிக்க நாட்டின் பெண் பயணி ஒருவர் இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டது குறித்து அந்நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் கடும் ஆத்திரமடைந்த அவர் இண்டிகோ நிறுவனத்தின் டிக்கெட் கவுண்டர் மீது ஏறி நின்று முழக்கமிட்டார். இதனால் மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டதால் இளம்பெண் ஒருவர் விம்மி அழும் காட்சியும் இணையத்தில் பகிரப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் மலைக்குன்றில் பதுங்கி 40 மணி நேரத்தை கடந்தும் போலீசாரிடம் சிக்காத ரவுடியின் நிலை என்ன என்று போலீசார் குழப்பமடைந்துள்ளனர். கடையம் அடுத்த கல்யாணிபுரத்தைச் சேர்ந்த ரவுடி பாலமுருகன் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என தமிழ்நாடு, கேரள மாநிலங்களில் 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கேரள மாநிலம் திருச்சூர் சிறையில் உள்ள அவரை கடந்த மாதம் திருட்டு வழக்கில் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் திருச்சூர் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது திருச்சூர் சிறைச்சாலை முன்பு போலீசாரை தாக்கிவிட்டு தலைமறைவானார். கடந்த ஒரு மாதமாக பல இடங்களில் தலைமறைவாக இருந்த அவர் ராமநதி அணை அருகே சுமார் 1000 அடி உயரமுள்ள குன்றில் பதுங்கினார். அவரை பிடிக்கச் சென்று செங்குத்தான பகுதியில் சிக்கி இறங்க முடியாமல் தவித்த 5 போலீசார் 10 மணி நேரம் போராடி நேற்று மீட்கப்பட்டனர். அப்பகுதியில் மழை விட்டுவிட்டு பெய்வதால் அவரை பிடிப்பது சவாலாக உள்ளது. இதனால் கடந்த 4ஆம் தேதி குன்றில் பதுங்கிய பாலமுருகன் 40 மணி நேரத்தை கடந்தும் உணவு, குடிநீர் இன்றி தாக்குப்பிடிப்பது எப்படி என்று போலீசார் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்களால் குற்றால அருவி கரைகளில் கூட்டம் களை கட்டியுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்வதற்கு முன்பாகவோ அல்லது சென்று வந்த பின்னரோ குற்றால அருவிகளில் புனித நீராடி செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். தற்போது அருவியில் தண்ணீர் சீற்றத்துடன் கொட்டுவதால் அருவியின் மையப்பகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவியில் ஓரமாக நின்று குளிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் 5 ரூபாய் கட்டணத்தில் ஐயப்ப பக்தர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விபூதி, குங்குமம், சந்தனம் ஆகியவை இட்டுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதற்கு பக்தர்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. நாங்கள் வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலம் வருது வழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலம் வந்திருக்கோம். தண்ணி நிறைய வருது, குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க, ஃபுல்லா அலோவ் பண்றாங்க, ஒரு பக்கம் அலோவ் பண்றாங்க. சபரிமலை பயணம் யாத்திரை முடிஞ்சிட்டு இப்போ குற்றாலம் வந்திருக்குங்க. குற்றால அருவியில குளிச்சுட்டு அருவிக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா சாய்மார்கள் வசதிக்காக ரூபாய் 5 ரூபாய்க்கு உபூதி, சந்தன, குங்குமம் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயப்ப பக்தர்களுக்கு. நம்ம சாய்மார்களா அந்த இடத்துல வந்து 5 ரூபாய் செலுத்தி உபூதி, குங்குமம் வாங்கிட்டு குற்றால தரிசிக்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக காணப்பட்ட நிலையில் நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாயும் சவரனுக்கு 320 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இன்று சந்தையில் 1 கிராம் 12,040 ரூபாய்க்கும் சவரன் 96,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 199 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வந்த பாலம் திடீர் என்று சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு சார்பில் கொல்லம் கடம்பட்டு கோணம் இடையே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோட்டியம் அருகே மயிலக்காடு என்ற இடத்தில் மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று பாலத்தின் ஒரு பகுதி புதைந்தது. இதனால் நிலநடுக்கம் வந்தது போல கான்கிரீட் சர்வீஸ் சாலையில் பெரும் பிளவுகள் ஏற்பட்டன.
இந்த விபத்தில் பள்ளி வாகனம் ஒன்றும் சில கார்களும் சிக்கிக் கொண்டன. கட்டுமானம் தரமானதாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இல்லாததால் பாலம் சேதமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் கட்டுமான நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் சாலை சேதம் அடைந்த இடத்தில் உரிய நிபுணர்கள் நியமித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. சபரிமலையில் நேற்று ஒரே நாளில் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சபரிமலையில் மண்டலகால பூஜையை ஒட்டி நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. முதல் நாளில் இருந்தே சபரிமலையில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் காணப்படுகிறது. மழை காரணமாக கடந்த சில நாட்களாக கூட்டம் குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். இன்றும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. பெரிய நடைப்பந்தல், சிறிய நடைப்பந்தல் அமைந்துள்ள பகுதிகளில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனத்துக்காக காத்திருக்கிறார்கள். இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பதால் சபரிமலையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக பம்பையில் இருந்து சன்னிதானத்திற்கு எடுத்து வரக்கூடிய பொருட்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. சன்னிதானத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான காலக்கெடுவை தேர்தல் ஆணையம் 1 வார காலம் நீட்டித்துள்ளது. கேரளாவில் உள்ளாட்சித் தேர்தல் டிசம்பர் 9, 11 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதால் எஸ்ஐஆர் பணிகளுக்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி கேரள எம்எல்ஏ PK குன்ஹாலிக்குட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி கால நீட்டிப்புக்கான அவசியத்தை விளக்கி தேர்தல் ஆணையத்தை அணுக கேரள அரசுக்கு அனுமதி அளித்தது. எஸ்ஐஆர் படிவங்களை இணையத்தில் பதிவேற்ற டிசம்பர் 11ஆம் தேதி கடைசி நாள் என்ற நிலையில் கடந்த 3ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு கேரள அரசு கால நீட்டிப்பு கோரி கடிதம் எழுதியிருந்தது. இந்நிலையில் கேரள மாநில சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான காலக்கெடுவை மேலும் 1 வாரம் நீட்டித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதிய அட்டவணையின்படி கேரளாவில் டிசம்பர் 18ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23 அன்று வெளியிடப்படும். 2026 ஜனவரி 22 வரை உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யலாம். பிப்ரவரி 21ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு மேலும் வித்திடும் வகையில் மதுரை மேலமடை சந்திப்பு சாலையில் நாளை திறக்கப்படும் புதிய மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரையில் உள்ள திருநகர் மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். மதுரை தொண்டிசாலை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி ஆவின் சந்திப்பு மேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்றுச்சாலையில் இணைந்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது. இச்சாலை மதுரை மாவட்டத்தையும் சிவகங்கை மாவட்டத்தையும் இணைக்கும் முக்கிய மாநில நெடுஞ்சாலையாகும். புதிய பாலத்தின் மூலம் மதுரை தொண்டிசாலை கோரிப்பாளையம் முதல் சுற்றுச்சாலை வரை போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். 950 மீட்டர் நீளமுள்ள இந்த முக்கியமான மேம்பாலத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தில் வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்து வெள்ளையரிடமிருந்து சிவகங்கையை மீட்டு சிறப்பான ஆட்சி புரிந்த வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அயோத்தி போல மாறுவதில் தவறு இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமேதை அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு பாஜக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், மதுரைக்கு மெட்ரோ ரயில் தேவைப்படாது என்ற காரணத்தால் தான் ஒன்றிய அரசு நிராகரித்ததாக குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமர் ஆட்சி போல வரும் என்றும் அவர் தெரிவித்தார். அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பாவில் இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. எல்லாம் அயோத்தி மாதிரி வரதில் தப்பதில்லை. நம்மெல்லாம் பார்த்துக்கோம், ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நயினார் நாகேந்திரனுக்கு பதிலடி கொடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட திமுக எம்பி கனிமொழி, கடந்த தேர்தலில் பாஜகவை படுதோல்வி அடையச் செய்த ஃபைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியைப் போலவா தமிழ்நாடு மாற வேண்டும் என்று கேட்டுள்ளார். தமிழ்நாடு பல ஆண்டுகளாக அப்படித்தான் இருந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
பாபர் மசூதி இடிப்பு தினம் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை புதுப்பேட்டையில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பே. சண்முகம், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் போராட்டத்தில் பங்கேற்று பேசிய எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன், திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் உள்ளிட்டோர் பேச மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று நாற்காலியே இல்லாமல் ஒரு அட்டக்கத்தின் நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த அட்டக்கத்தினுடைய நிலைமை என்ன? மத நல்லிணக்கத்தை பற்றிய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் செலக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் கருப்பு கொடிகள் ஏந்தியும் கருப்பு துண்டுகள் அணிந்தும் திரளானோர் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி முழக்கங்களும் எழுப்பினர். கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் கிடைத்துள்ளதால் தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடன் வழங்கும் நிறுவனங்கள் இதற்கான ஆணையத்திடம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் விண்ணப்பத்தை இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக 10,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடன் வழங்கும் நிறுவனங்கள் 4 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு பொதுமக்களிடமிருந்தும் 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களிடமிருந்தும் பிணையம் எதுவும் பெறக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் கணக்கு புத்தகம் மற்றும் கடன் பதிவேடு பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கு பிறகும் 3 நாட்களுக்குள் ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டு முடிந்த பிறகு ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் கடன் பெறுபவர்களுக்கு இடையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு குறைதீர்ப்பாளரிடம் முறையிடலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் காவி தீபம் ஏற்றப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சட்டமேதை அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சட்டப்படி எந்த நெறிமுறைகள் இருந்ததோ அதையே முதலமைச்சர் செயல்படுத்தினார் என்றார். திராவிட மக்கள் ஆன்மீகத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒரு தீயை உருவாக்க நினைக்கிற அந்த முயற்சியை முறியடித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே கார்த்திகை தீபமாக எரிய வேண்டிய அந்த தீபம் காவி தீபமாக மாறிவிடக் கூடாது என்பதில் தமிழக அரசு கவனமாக இருக்கிறது. கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் விரைவில் அமைக்கப்படும் என்ற சட்ட தீர்மானத்தை ஆளுநர் ஒப்புதல் தராமல் கால நீட்டிப்பு செய்து தொடர்ந்து அநீதி இழைத்து வருகிறார் என்றும் அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்தார். டெல்லி போலீசில் பொய் புகார் கொடுத்து ஜி.கே. மணி அவதூறு பரப்புவதாக பாமக வழக்கறிஞர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாலு, பாமக தலைவர் அன்புமணி மீது அவதூறு பரப்பும் ஜி.கே. மணி மீது வழக்கு தொடருவோம் என தெரிவித்தார். பாமக விவகாரத்தை உரிமையியல் நீதிமன்றத்தில் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியதாக பாலு விளக்கமளித்தார். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தோல்வி. அவர்கள் இந்த தடை வாங்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. இன்று வரையில் ஒரு சிறு வெற்றியை கூட அவர்களால் பெற முடியவில்லை, இனியும் பெற முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது. ஜி.கே. மணி தரப்பு தேர்தல் ஆணையத்தையே ஏமாற்றியதாக கூறிய பாலு, அவர்கள் தரப்பு அளிக்கும் எந்த மனுவையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்தார். கட்சி விரோத செயல்களில் ஈடுபடும் ஜி.கே. மணி விரைவில் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் பாலு கூறினார். திண்டுக்கல்லில் 175 ஆண்டுகள் பழமையான பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி நெகிழ்ச்சி அடைந்தனர். அரசு உதவி பெறும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஏராளமானோர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பல முக்கிய பொறுப்புகள் வகிப்பதோடு பலர் ஓய்வும் பெற்றுள்ளனர். இந்நிலையில் பள்ளியின் 175வது ஆண்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் 75வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று ஆசிரியர்களிடம் பிறம்பால் அடி வாங்கியதையும் தோப்புக்கரணம் போட்டதையும் நினைவு கூர்ந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு பணிகளில் இருந்த பொழுதிலும் இங்கே கலந்து கொள்வதற்காக வந்துள்ளோம். இந்த விழா ஏற்பாடுகளை எங்களது பள்ளி நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. இங்கு வந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து சந்தோஷமாக திரும்புவார்கள் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். முன்னதாக தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களை ஊர்வலமாக மேளதாளங்கள் முழங்க மலர் தூவை அழைத்து வந்தும் முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தினர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பழமையை நினைவு கூறும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விளையாடி உற்சாகமடைந்தனர். வானமே வீதியாய் தெருவில் மற்ற குழந்தைகளுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்த 80s மற்றும் 90s கிட்ஸ்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்து தற்போது செல்போனில் மூழ்கியிருக்கும் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல்லாங்குழி, பம்பரம், நொண்டி, பாண்டி, பரமபதம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர் சிறுமிகள் நீண்ட நேரம் விளையாடி உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த ட்ரெடிஷ்னல் கேம்லாம் நான் இதுவரையும் விளையாண்டதே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு தான் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் ஸ்கூல் சார்பாக நான் இதை நடத்துகிறத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதே மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே இதெல்லாம் நடத்தினா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணால் எல்லாத்துக்குமே இது நல்லது. 90 கிட்ஸ் எல்லாம் தட்டாங்கல் விளாட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக நாங்கள்லாம் விளாண்டோம். இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் தட்டாங்கல்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இதை நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து தட்டாங்கல்னா என்னது, அதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஒரு நம்ம தட்டாங்கல் இப்படி தூக்கி போடும்போது நம்மளோட அந்த கண் மூமெண்ட் வந்து கண் வந்து மேலையும் கீழையும் போறதுனால கண் பார்வை வந்து நல்லா தெளிவா தெரியும். சென்னை திருவொற்றியூர் மேற்கில் கார்கில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் வழிவகை செய்து கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது கார்கில் நகர், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வாக மாநகராட்சி சார்பில் 10 கோடி ரூபாய் செலவில் குளம் அமைக்கப்பட்டது. மழை பெய்தால் தண்ணீர் தேங்காமல் வடிகால் கால்வாய் வழியாக குளத்திற்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது பெய்த மழையின் போது அப்பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் குளத்திற்கு சென்றதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடல் மாதிரி இருக்கும், கடல் மாதிரியே இருக்கும். கடல் அலை இல்லாமல் கடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். யாரும் உள்ளே வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. போட்டில் தான் போவோம் எல்லாரும். குழந்தையும் குட்டியும் தூக்கிட்டு அந்த போட்டில் போவாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு 10 நாள் ஆகும். வீட்டில் நான் ரெடி பண்ணுறதுக்கு, எனக்கு வீடு ரெடி பண்ண 10 நாள் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தண்ணி வந்துடும் தான் நினச்சோம். ஆனால் இந்த வடிகால்வா கட்டுறதுலேருந்து தண்ணி வரல எங்களுக்கு. நீட் நுழைவுத் தேர்வு கல்வியை வணிகமயமாக்கிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர், நீட் தேர்வு தகுதியை உறுதி செய்யவில்லை என்றும் அது கல்வியை வணிகமயமாக்கி உள்ளது என்றும் கூறியுள்ளார். நீட் தேர்வு தனியார் நடத்தும் கல்வி சாம்ராஜ்யங்களை வலுப்படுத்தியுள்ளது மற்றும் பள்ளிகளை பலவீனப்படுத்தியுள்ளது என்பதை ஒன்றிய கல்வி அமைச்சர் உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு மற்றும் அதன் தாக்கத்தை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மாணிக்கம் தாகூர், பள்ளிக் கல்வியை வலுப்படுத்த ஒரு வழிகாட்டுதல் திட்டம் கொண்டு வருவதற்கான அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பணி நேரத்திற்கு பிறகு அலுவலக அழைப்புகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை என்ற மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி எம்பி சுப்ரியா சுலே மக்களவையில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்தார். ஊழியர்களின் நலன் சார்ந்த இந்த மசோதா பணி நேரத்திற்கு பிறகும் அலுவலகங்களிலிருந்து பெறப்படும் பணி தொடர்பான அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று கூறுகிறது. அலுவலகங்களிலோ பணியிடங்களிலோ வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகும் அல்லது விடுமுறை நாட்களில் கூட பணி தொடர்பான அழைப்புகளால் ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவது சமீப காலமாக அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக கொண்டுவரப்பட்ட இந்த தனிநபர் மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டும். பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதல் பெற்று சட்டமாக்கப்படும். ஆனால் தனிநபர் மசோதாக்கள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் காரின் ஸ்டெப்னி டயரில் 4 கோடி 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நாகோலைச் சேர்ந்த விஸ்வநாத் என்பவரிடம் தொழிலில் முதலீடு செய்தால் கூடுதல் பணம் தருவதாக கூறி பிரகாஷ் மோதிபாய், பிரக்னேஷ் மோதிபாய் ஆகிய இருவரும் 50 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளனர். இருவரிடமிருந்தும் பணம் திரும்பி வராததை அறிந்த விஸ்வநாத் போலீசில் புகார் அளித்தார். இந்த நிலையில் பிரகாஷ், பிரக்னேஷ் இருவரையும் கண்காணித்து வந்த போலீசார் அவர்கள் ஐதராபாத்திற்கு காரில் வருவதை அறிந்து 125 கிலோமீட்டர் துரத்திச் சென்று சேசிங் செய்தனர். இருவரும் அந்த காரை சோதனையிட்ட போலீசார் ஸ்டெப்னி டயரில் பதுக்கி வைத்திருந்த
4,50,00,000 பணத்தை பறிமுதல் செய்து கைது செய்தனர். விசாரணையில் அது ஹவாலா பணம் என்றும் நாக்பூரிலிருந்து பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படுவதையும் கண்டுபிடித்தனர். ஆணவம் உண்மையை மறைக்கும் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அதிமுக அமைச்சரும் தாவேக நிர்வாகியுமான செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு பொதுச் செயலாளருமான செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கரட்டூரில் கட்சி அலுவலகத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணவம் உண்மையை மறைக்கும் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்று மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். செங்கோட்டையன் தாவேக இணைந்த முடிவு அவசர முடிவு என சசிகலா கூறிய கருத்துக்கும் அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.